பொதுவாக மியூசிக்கல்னா என்ன நம்மளுக்கு இந்தியாவில் குறிப்பாக தென்னிந்தியாவில்னா நல்ல இனிமையான பாடல்கள் ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர்கிட்ட வாங்கிட்டு அவருடைய பெயரை போட்டு அவருடைய மியூசிக்கல், உதாரணத்துக்கு இசைஞானி மியூசிக்கல் அல்லது ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கல், ஹாரிஸ் ஜெராட் மியூசிக்கல்னு சொல்றது பழக்கம். ஆனா ஹாலிவுட்ல வெஸ்ட்லர் மியூசிக்கல்னா எப்படின்னா திரையில தோன்றி நடிக்கிறவங்க அவங்களாவே பாடணும், பாடி நடிக்கிறது தான் மியூசிக்கல். அந்த மாதிரியான சீரியஸ் ரியல் மியூசிக்கல் இங்க எதுவுமே வரல. பட் அந்த ரெக்கார்டுக்காக இல்லை, இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்ன்ற ஆசை, பீயிங் மியூசிஷியன், ஒரு இசைக்கலைஞனா அடிப்படையில் எனக்கு அந்த ஆர்வம் இருந்தனால இப்படி ஒரு படத்தை உருவாக்குனேன். அதனால இதுல நடிக்கிற பிரதான கதாபாத்திரங்கள் எல்லாருமே அவங்க சொந்த குரல்ல பாடி நடிக்கிறனால அந்த மாதிரியான நட்சத்திரங்களை நான் தேட துவங்கினேன். கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் நான் செலவழிக்க வேண்டியதா இருந்தது இந்த திறமைகளை கண்டுபிடிக்க. ரொம்ப சிரமப்பட்டேன். ஏன்னா அவங்க நல்லா பாட வரணும், பலவிதமான ஸ்டைல்ஸ்ல பாட வரணும், விஷுவல் பிரசன்ஸ், கேமரா முன்னாடி தோன்றி நடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பர்சனாலிட்டி இருக்கணும், அப்புறம் அவங்களுக்கு ஒரு நடிப்பு திறன் இருக்கணும். இது எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தம் யங்கா இருக்கணும். இவ்வளவு தாண்டி இதுக்குள்ள கிடைக்கணும் போது பல சிரமங்கள் இருந்தது. அதையெல்லாம் தாண்டி எனக்கு பலர ஆடிஷன்ஸ் நான் 100 பண்ணி தேர்ந்தெடுத்த என்னுடைய டீம் தான் இந்த படத்துல மொத்தம் 11 பிரதான கதாபாத்திரங்கள். இந்த படம் முழுக்க இந்த 11 பேர் தான். ஒரு சில சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் அங்கங்க வருவாங்க. ஆனா படம் முழுக்க பார்க்க போறது இந்த 11 இளம் புதுமுக நட்சத்திரங்கள். இதுல நான் கதாநாயகன் பிரதானமா யாரையும் சொல்ல முடியாது. இந்த கதை ஓட்டத்துல பார்க்கும்பொழுது உங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்த ஓட்டத்துல இவங்களுக்கு சில கதாபாத்திரத்துக்கு அந்த சீன்ஸ்ல முக்கியத்துவம் வர்றதோ, அவங்க அந்த குழுவுக்கு ஒரு தலைமை ஏற்று நடத்துற மாதிரி திரைக்கதை வழியா பார்க்கும்பொழுது 3 லீட் கேரக்டர்ஸ் என்னால சொல்ல முடியும். அதுல முதல்ல நான் அறிமுகப்படுத்துறது அந்த 2 இளம் பெண்களை. Can I invite ஜனனி அண்ட் கெசாண்ட்ரா ப்ளீஸ்? இவங்க தான் ஜனனி. இப்ப MOP வைஷ்ணவ்ல டிகிரி இப்பதான் முடிச்சாங்க இந்த இயர். திஸ் இஸ் கெசாண்ட்ரா. WCCல இவங்களோட டிகிரி இந்த வருஷம் முடிச்சாங்க. அடிப்படையில ஜனனி ஒரு கர்நாடக சங்கீத பாடகி, கர்நாடிக் சிங்கர். கெசாண்ட்ரா கர்நாடிக் மியூசிக்கும் படிச்சிருக்காங்க, வெஸ்டர்ன் மியூசிக்கும் படிச்சிருக்காங்க. ஷீ கேன் சிங் போத். இவங்க இந்த படத்துல நம்ம 17 பாடல்கள்னு நாங்க சொன்னது கிட்டத்தட்ட எல்லா பாடல்களுமே இளைஞர்கள் விரும்புற மாதிரி கண்டெம்பரரி மியூசிக், அதாவது வெஸ்டர்ன்ல இருக்க பாப் மியூசிக், ராக் மியூசிக், இந்த ஸ்டைல்ல தான் நாங்க வடிவமைச்சிருக்கிறோம். அதனால இந்த படத்துல இருக்க எல்லாருமே வெஸ்டர்ன் மியூசிக் பாடுறதுக்கு, இசைக்கருவிகளை இசைக்கிறதுக்கு பின்னணியில இருக்கிறவங்கள தான் நாங்க தேர்ந்தெடுத்தோம். ஜனனி இந்த படத்தின் வழியா அந்த இசைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு ரொம்ப அற்புதமா பாடியிருக்காங்க பல பாடல்களை. கெசாண்ட்ரா பாடினதை நீங்க கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி இன்னொரு பிரதான கதாபாத்திரமா இந்த படத்துல கேரக்டர்ல அறிமுகமாக இருக்கிற லீட் மேல் நான் கூப்பிடணும், ஜித்தின். ஜித்தினும் அதே மாதிரி உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு உண்டு. பலரை எங்கெங்கயோ தேடி வச்சு ஒரு 2-3 பசங்களை நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன். அதுல கடைசியில என்னுடைய அந்த படத்துக்குரிய எல்லா தேவைகளையும் ஜித்தின்ட்ட நான் இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சனால ஐ காஸ்ட் ஹிம் as a பாய் லீட் இந்த படத்துல. சூப்பர் சிங்கர்ல அறிமுகமானவர் போன சீசன்ல நீங்க பார்த்திருப்பீங்க. டாப் 20க்கு வந்தீங்களா தம்பி? ஓகே, 15 ஓகே, டாப் 15க்கு வந்தாரு. பட் ஐ திங்க் ஹி இஸ் த பெஸ்ட். இந்த படத்துல இருக்க எல்லா பாடல்களும் கேட்ட பிறகு உங்களுக்கே தெரியும். தட்ஸ் ஜித்தின். இந்த படத்து கதைப்படி 2 காலேஜ் டீம்ஸ் தான் மெயின் இந்த படத்துல. ஒரு லைலா காலேஜ் டீம், அதுல இவங்களோட டீம்ல கூட அவங்க பேண்ட்மேட்ஸ், அவங்க தேர் ஆல் மியூசிஷியன்ஸ், ரியல் லைஃப் மியூசிஷியன்ஸ். தே பிளே கீபோர்ட் வாசிப்பாங்க, கிட்டார் வாசிப்பாங்க, ட்ரம்ஸ் வாசிப்பாங்க. இந்த கேர்ள்ஸ் பேண்ட் டீம்ல எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வாசிக்கக்கூடிய ஒரு திறமைசாலியான ஒரு கேர்ள் எங்களுக்கு கிடைச்சா, ஒரு குட்டி பொண்ணு. எங்க டீம்லயே யங்கஸ்ட் தான் நினைக்கிறேன். ஓகே, ராதிகா ஜார்ஜ். she plays guitar, she plays keyboards, she plays drums. எல்லாத்தையும் ரொம்ப திறம்பட வாசிப்பாங்க. ஆக்சுவலா நாங்க ஒரு லைவ் பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு வைக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். எல்லாருக்கும் எக்ஸாம் டைம், ஸோ அவங்களுக்கு ப்ராக்டிஸ் எல்லாம் அவங்க வர முடியாம போறதுனால அடுத்த முறை இன்னொரு நிச்சயமா ஒரு ப்ரெஸ் மீட் இன்னும் 2-3 நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 17 பாடல்களை வச்சுட்டு ஒரு மீட்ல ரிலீஸ் பண்ண முடியாது எல்லா பாடல்களையும். அது மொத்தத்தில் ஒரே நாள்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அதனால நாங்க பிரிச்சு 2-3 தவணையா வைக்கலான் இருக்கிறோம். அந்த மாதிரி அந்த சமயத்துல நிச்சயமா வில் கிவ் யூ லைவ் பெர்ஃபார்மன்ஸ். நீங்க எல்லாம் பார்த்து அப்பதான் உங்களுக்கு நம்ப முடியும் எவ்வளவு திறமைசாலிகள் இவங்க. ஏன்னா மியூசிஷியன்னா அவங்களை பத்தி இவங்க நல்லா பாடுவாங்கன்னு சொல்லக்கூடாது, அவங்களே பாடி காமிச்சு ப்ரூவ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது. இதை தாண்டி நான் சொன்ன இப்ப இதுல 4 பாய்ஸ் 4 கேர்ள்ஸ் 8 பேர் ஆச்சு. நான் 11 பேர்னு சொல்லியிருந்தேன். இன்னும் 3 பேர்ல இந்த கெசாண்ட்ரா இன்னொரு கல்லூரியிலன்னு வர ஒரு அவங்க டீம்ல பாடுற ஒரு பெண். இதை தாண்டி படத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கானா ராஜான்னு ஒரு கேரக்டர் வருவார். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல படிக்கிறார். கானா சிவா. படத்துல ஒரு கேரக்டர் பேர் கானா ராஜா. ஒரு கேரக்டர் படத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த காலேஜ் கல்ச்சுரல்ஸ் எல்லாம் நடக்கும்போது பீட்டர் காலேஜ் எல்லாம் ஒரு பக்கம் இருப்பாங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்களுக்குன்னா ஆகாது, அவங்கள கலாட்டா பண்ணிட்டு பாடுறது தான் இவரோட கேரக்டரோட வேலை. இவர் தான் அந்த கானா ராஜா படத்துல.
இவர் அதே மாதிரி ஒரு நல்ல திறமைசாலி, அவரே சொந்தமா பாடல்கள் கானா பாடல்கள் எழுதி அவரே ராகம் அமைத்து பாடக்கூடியவர். இந்த படத்துல அப்படி ஒரு கானா பாட்டு அவரே எழுதி பாடி நடிச்சிருக்கிறாரு. அது உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போக நினைக்கிறேன். இன்னைக்கு ஆக்சுவலா அந்த பாடல் காட்சி உங்களுக்கு காமிக்கிறதா இருந்தோம், எங்களுக்கு இருந்த கால அவகாசத்தினால அதை தர முடியல. நிச்சயமா அடுத்த மீட்ல உங்களுக்கு அந்த பாடலை நாங்க பிரசன்ட் பண்ண போறோம். இதை தாண்டி இன்னொரு சரவணன்ற ஒரு கதாபாத்திரத்துல ஒரு பையன் நடிச்சிருக்கான், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு அவனுக்கு எக்ஸாம் நடக்கிறனால அவனால் வர முடியல திருச்செங்கோடுல இருந்து. இவங்க 4, 8, 9, 10, 11 கேரக்டர்ஸ். இவங்க தான் அந்த படமே வானவில் வாழ்க்கை. இதுல இவங்க பாடி இருக்கிற எல்லா வித்தியாசமான பாடல்களையும் ஒவ்வொரு பாடலா நாங்க ரிலீஸ் பண்ணலான் இருக்கோம். இப்ப போன வாரம் வந்து நாங்க காட் பிளஸ் சாட்டர்டேன்ற இந்த இப்ப நீங்க பார்த்த இந்த விஷுவலோட ஆடியோ மட்டும் நாங்க ரிலீஸ் பண்ணோம். இப்ப பிரஸ்ன்றனால உங்களுக்கு நாங்க போட்டு காமிச்சிருக்கோம். ஒரு படத்தோட சாம்பிள் என்னன்னு உங்களுக்கு தெரியறதுக்காக இன்னும் இதோட வீடியோ நாங்க ரிலீஸ் பண்ணல. ஏன்னா நாங்க படத்தோட வெளியீடு வந்து நாங்க பிளான் பண்ணியிருக்கிறது வந்து வேலண்டைன்ஸ் டே February 13. ஏன்னா 14 வேலண்டைன்ஸ் டே, 13 வந்து வெள்ளிக்கிழமைன்றனால அன்னைக்கு ரிலீஸ்க்கு நாங்க ஆயத்தப்பட்டு இருக்கிறோம். படம் தான் முடிஞ்சிருச்சு இவ்வளவு நாள். ஏன்னா மற்றவங்க வெளியில இருக்கவங்க கேட்பாங்க, பிரஸ்ல இருக்கவங்களுக்கு அந்த சந்தேகம் வராது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இந்த அடுத்த வாரத்துல ஆரம்பிச்சா பெரிய முதல்கள் படமா ரிலீஸ் ஆகுது அடுத்த 2 மாசத்துக்கு. எங்களுக்கு கிடைக்கிற அடுத்த ஏர்லியஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பாத்தீங்கன்னா February 2nd week. அதனால அதை டார்கெட் பண்ணி நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கட்டத்துல இந்த 2 மாதங்களுக்குள்ள ஒரு 4 இந்த பாடல்களை சிங்கிள் ரிலீஸா நாங்க பண்ணிட்டு அதற்கு பிறகு முழு ஆல்பமே நாங்க வெளியிட பிளான் போட்டிருக்கிறோம். திஸ் இஸ் அவர் ஆக்ஷன் பிளான். இதுதான் எங்களுடைய கோர் க்ரூ, டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட்.